கமெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுவோம். பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய வீடியோஸுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வரும். நல்ல கமெண்ட்ஸும் வரும், கெட்ட கமெண்ட்ஸும் வரும், பாசிட்டிவாகவும் வரும், நெகட்டிவாகவும் வரும். கெட்ட வார்த்தை கமெண்ட்ஸ் வந்ததும் எனக்கு நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில கமெண்ட்ஸுக்கு பண்ணி சில கமெண்ட்ஸுக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். அவ்வளவா பண்ண மாட்டேன். ஏதாவது 1-2 கமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுவும் நிறைய கமெண்ட்ஸ் ஒரு வீடியோஸுக்கு வருதுன்னா பார்க்கவே டைம் இருக்காது. சில கமெண்ட்ஸுக்கு வந்து லைக் அப்புறம் வந்து அந்த ஹார்ட் சிம்பலை கொடுத்து விட்டுருவேன். எனக்கு வீடியோஸுக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஆனால் ரீசெண்டாக நான் வந்து சென்னை மக்களுக்கு வந்து 2000 rupees கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு மைண்டுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கு. அவர் எதுக்காக அப்படி சொல்லணும், அவர் வந்து பார்த்தாரா, ஸோ அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் வந்து உறுத்திட்டே இருந்தது. சரி, அவர் கமெண்ட்ஸில் சொன்னார், ஓகே. ஆனா அவர் சொன்ன அதே கமெண்ட்ஸை என்கிட்ட டைரக்டா நிறைய பேர் என் கூடவே கேட்டிருக்காங்க, என் கூட கேட்டிருக்காங்க, என் பின்ன பார்க்கும்போது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸுக்கு நான் வந்து இப்போ ரிப்ளை பண்ண போறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பர்சனல், அது என்னுடைய பர்சனல். அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. வீடியோ பார்க்குறீங்களா, அந்த வீடியோ சம்பந்தமா நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க, ஓகே. என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸை நீங்க அந்த கமெண்ட்ஸ்ல வந்து கேட்கக்கூடாது. அது என்னுடைய பர்சனல். நான் பணத்தை என்னதாவது பண்ணுவேன், அதை பற்றி உங்களுக்கு அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அந்த ஒரு கமெண்டை பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எதனாலன்னா எனக்கு ஒரு பண்ணணும்னு தோணுச்சு, மக்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு. சத்தியமா என்கிட்ட காசு இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பைசா கலெக்ட் பண்ணி நானும் கொஞ்சம் ரூபாய் போட்டு அந்த மாதிரி தான் நான் ஹெல்ப் பண்ணது. ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, அப்புறம் வந்து யூடியூப்ல உங்களுக்கு வருமானம் வருது, அப்புறம் வந்து நீங்க பார்ட் டைம் ஜாப் பண்றீங்க, ஸோ இந்த பணத்தை எல்லாம் கொண்டு எங்க அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்கிறாரு. ஸோ அவர் மட்டும் இல்ல, இதே கமெண்டை என்கிட்ட நிறைய பேர் பார்க்குறவங்களும் கேட்டிருக்காங்க. அது எதுக்காக நீங்க கேட்கணும்? நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றேன்னா அது என்னுடைய ஒரு ப்ரொஃபஷன், அது எனக்கு பிடிச்சது, நான் பண்றேன். யூடியூப்னு சொல்லும் போது நான் வந்து ஸ்டார்டிங்ல யூடியூப் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நீ பேசுறது நல்லா இருக்கு, நீ வந்து பேசு, அப்போ வந்து ரீச் ஆகும், ரீச் ஆகி உனக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும், உனக்கு வந்து படத்தில் டப்பிங் பேச வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணனால நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் வந்து குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து குக்கிங் சேனல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் எனக்கு யூடியூப்ல வருமானம் ஒன்றும் இது வரைக்கும் வர ஆரம்பிக்கல, இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது இப்படி இன்னும் கொஞ்சம் மாசங்கள் ஆகும். நம்ம அதுக்குள்ள உழைப்புகளை போடணும். ஸோ நம்ம உழைப்பு போட்டால் மட்டும்தான் அந்த காசு கிடைக்கும். நான் வந்து சும்மா இருந்து சம்பாதிக்கல, நான் வந்து பேங்க்ல போயும் கஷ்டப்பட்டு இங்கேயும் வீடியோ எடுக்கிறதும், நான் இந்த யூடியூப் சேனல் ரன் பண்றதும் கஷ்டம்தான். அதுல வேற பார்ட் டைம் ஜாப் பார்க்கறதும் அதுவும் கஷ்டம்தான். எல்லாமே கஷ்டம்தான். ஸோ இந்த கஷ்டத்துக்கு மத்தியில தான் நான் வந்து உழைச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் உழைக்க தான் செய்யறேன். மூணுமே நான் உழைக்கிறது தான். நான் பேங்க்ல ஒர்க் பண்றதும் உழைக்கிறது தான், நான் வந்து பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்றதும் உழைக்கிறது தான், யூடியூப்ல வீடியோ போடுறதும் உழைக்கிறது தான். ஸோ அதுக்காக நீங்க வந்து நான் என்னோட உழைப்பை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. அதுல பணம் வாரதும் வராததும் என்னுடைய ஒரு பர்சனல். அந்த பணத்தை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைன்னா அதை வந்து நான் வேற எதுக்காவது யூஸ் பண்ணுவேன். அது வந்து என்னுடைய பர்சனல். ஸோ அதுல எல்லாம் நீங்க வந்து தலையிடக்கூடாது. என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ்ல வந்து தலையிடறதுக்கு யாருமே கிடையாது, யாருக்குமே உரிமை கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் டைரக்டா கூட கேட்கறாங்க, நீ பணத்தை எல்லாம் கொண்டு எங்க வைப்ப, எங்க அடுக்குவ, நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, என்கிட்ட டைரக்டா கேட்கிறாரு. ஸோ அவர் ஏன் அப்படி கேட்கணும், அது என்னுடைய பர்சனல். ஸோ இந்த கமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயே நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க கொஞ்சம் வளர்ந்தா போதும் அவங்கள வந்து எப்படி வந்தது, இந்த பணம் உனக்கு எப்படி வந்தது, நீ எப்படி இந்த அளவு பணக்காரான, திடீர்னு பணக்காரன் ஆவாங்க தெரியுமா, திடீர் பணக்காரன். ஸோ அதே மாதிரி திடீர்னு ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா மக்களுக்கு பிடிக்காது யாருக்குமே. உடனே வந்து அவனை மேல பொறாமப்படியது, அவனை மேல தப்பான வார்த்தைகளை போடியது, பழி போடியது, அவனை வந்து குத்தி காட்டி பேசியது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஊருக்குள்ள நடக்கும். அது சகஜம்தான். அதுக்காக நம்ம அதையெல்லாம் பெருசா எடுக்கக்கூடாது. இருந்தாலும்
என்கிட்ட வந்து இந்த வார்த்தை கேட்டது எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருந்தது. ஏதோ எனக்கு நிறைய வருதுன்னப்போ ஊர் மக்களே நினைப்பாங்க ஏதோ நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் மைண்ட்லேயும் தான் இருக்கும், நிறைய பேருக்கு மனசுலேயும் தான் இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து உழைக்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி பணங்கள் வேணும், உங்களுக்கு பணத்தை அடுக்கி வைக்கணும்னா நீங்களும் உழைக்கணும். நீங்களும் வந்து ஒரு வேலைக்கு 3 வேலை பண்ணாதான் உங்களுக்கும் பணத்தை அடுக்க முடியும். என்கிட்ட இந்த வார்த்தை கேட்டவங்க நீங்களும் வந்து பணத்தை அடுக்கணும்னா நீங்களும் வந்து உழைச்சி பணத்தை அடுக்கி வைங்க, சரியா? இந்த உலகத்தில் உள்ள மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் நல்லா இருந்தான்னா அவனை எப்படா நம்ம கீழே கொண்டு வரலாம், அவனை வந்து மறுபடியும் தரமட்டம் ஆக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய எங்க ஊர்ல வந்து குசுமுன்னு சொல்லுவாங்க. குசும்பு பிடிச்ச மக்கள் வந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இப்படிதான். நிறைய பேருக்கு பொறாமைகள் இருக்கதானே செய்யும். பொறாமைகள் இருக்கும், மனசுல வந்து நஞ்சுகள் நிறைய இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, ஓப்பனா நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. ஆனா அந்த கமெண்ட்ஸ்ல வந்தது எனக்கு அது கேட்கும் போது ஒரு மாதிரி இந்த கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க. சரி, ஓகே, இதே கமெண்ட்ஸ்ல வந்த வார்த்தையை டைரக்டாவும் 2-3 பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, யூடியூப்ல காசு வருதா, யூடியூப்ல பணம் வருதா, யூடியூப்ல நீங்க சம்பாதிக்கலாம்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், இல்ல, உண்மைதான் சொல்லுவேன், இது வரைக்கும் இல்லை. ஆனா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு, எனக்கு ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு. அது இப்படியும் கொஞ்சம் நாள் ஆகும், இப்படி 3-4 மாசம் ஆகும், அது முடிய கொஞ்ச நாள் ஆகும். ஆனா அதுக்கு வந்து சும்மா இருந்தா கிடைக்காது. நம்ம அதுக்கு வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டு நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணணும். சும்மா இருந்தா எல்லாம் வராது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோட எஃபோர்ட்டை வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அது பார்ப்போம், அதனுடைய உழைப்புக்குன்னா நம்ம ஒரு உழைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஊதியம் கிடைக்கும். அதே மாதிரி நான் வந்து இங்கே உழைக்கிறேன், அங்கே உழைக்கிறேன்னா அதுக்கெல்லாம் எனக்கு அதுக்குள்ள ஊதியங்கள் வரதான் செய்யும். அது ஏதாவது ஒரு வழியில் செலவாகி தான் போகுது, வருது போகுது. 1ஆம் தேதி சேலரி வருது, 2ஆம் தேதி கையில் பைசா இல்லை, அந்த அளவுக்கு ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இடத்துல இருக்கும்போது அதுக்கு வழி தெரியும். சும்மா பேசுறவங்க 1000 பேசுவாங்க, சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. இவனுக்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இவனுக்கு நிறைய பணம் வருது, யூடியூப்ல வருது, அங்கண்டு வருது, இங்கண்டு வருதுன்னு சொல்றவங்க சொல்லுவாங்க. ஆனா அது அவங்க சொல்லிட்டு அது அவங்க வாயோட முடிஞ்சு போகும். அதனுடைய பின்விளைவுகளை நம்ம தான் பார்க்கணும். அது எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் பண்றோம், அந்த பணங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு வருது, எப்படி அது வந்து ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நான் யார்கிட்ட ஷேர் பண்ண விரும்பல, என்னுடைய கஷ்டங்களை நான் ஷேர் பண்ண விரும்பல. என்னுடைய கஷ்டங்கள் நிறைய இருக்கிறதா எங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண வரல. அந்த கமெண்ட்ஸுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்க வந்தேன். ஏன்னா என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ், பணங்கிறது என்னுடைய பர்சனல், நான் எதுக்காவது யூஸ் பண்ணுவேன். எங்கிட்டாவது பணம் வரும், நான் உழைச்சி தான் சம்பாதிக்கிறேன், தப்பான வழியில சம்பாதிக்கல. ஸோ அதை வந்து உங்ககிட்ட நான் வந்து பதிவு பண்ண விரும்பியேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க யார்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசாதுங்க. ஒருத்தங்க வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை வந்து அவங்க உழைச்சுதான் சம்பாதிப்பாங்க, நீங்க அவங்கள வந்து இதை கொண்டு எங்க வைக்கிற, எங்க அடுக்கிற அப்படின்னு கேட்காதுங்க. அப்படி உங்களுக்கு நீங்க அடுக்கணும்னா நீங்க உழைச்சி நீங்க இதே மாதிரி 4-5 இடத்துல வேலை பார்த்து அந்த பணத்தை வந்து நீங்களும் அடுக்குங்க. உங்களை ஆசை இருந்துன்னா ஒருத்தர் முன்னேறும் போது அவனை பார்த்து வந்து பொறாமப்படவோ, அவனை அழிக்கணும், அவனை வந்து தாழ்த்தணும். ஒருத்தன் வளர்ந்து வரும்போது அவனை வந்து நீங்க என்ன பண்ணணும், மேலும் வளர்த்து தான் பார்க்கணும், தவிர வந்து மட்டம் தட்டி தாழ்க்கக்கூடாது. ஸோ இதை தான் நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அந்த ஒரு கமெண்ட்ஸுக்கு நிறைய கமெண்ட்ஸ் உண்டு. ஸோ நான் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேன். என்னுடைய மனசை வந்து காயப்படுத்தின 1-2 கமெண்ட்ஸுக்கு தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதுல இந்த கமெண்ட் வந்து ரொம்பவே கமெண்ட் மூலமாகவும் எனக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, என்கிட்ட டைரக்டா பேசியும் எனக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அதனால அதுக்கு நான் ஒரு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன், நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.